2 வாரமா நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம இன்னும் ஆழமாய் படிக்க படிக்க அது கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியோடு வாழ நமக்கு உதவி செய்யும். இந்த நாள்ல கூட நம்ம கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியா இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், பரிசுத்தவானா இருக்கிறோம், குற்றமற்றவர்களா இருக்கிறோம், தேவனால் புரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். இப்படிலாம் நம்ம கிறிஸ்துவுடைய சரீரமா இருக்கிறோம். பிரியமானவருக்குள் நம்மளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கா. இப்ப பிதா நம்ம மேல பிரியமா இருக்கிறார், இதெல்லாம் பார்த்தோம். ஆனா இப்படி நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தவங்க, கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவங்க பாவம் செய்யும் போது என்ன நடக்குது அப்படி கேள்வி. ஏன்னா அப்போ பாவம் செய்யும் போது ஒருவேளை நம்ம ரட்சிப்பை இழந்துடுறோமா, மறுபடியும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் நமக்கு எழலாம். அதுக்குதான் இந்த பாடத்தை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். 1 யோவான் 1:8-9 என்ன சொல்லுதுன்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சித்தவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப கிறிஸ்தவங்களா நம்ம மறுபடியும் பிறந்த பிறகும் சில நேரம் நம்ம தவறு செய்கிறோம். சில வாய்ப்புகள்ல நம்ம என்ன செய்யறோம், தவறு செய்யறோம். அப்போ கிறிஸ்தவங்களா ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தவறு செய்யறோம், கிறிஸ்தவங்கள ஆன பிறகும் சில பாவங்கள் தவறுகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது இந்த 2 வாழ்க்கைக்கு இடைப்பட்ட வித்தியாசம் என்னன்னா, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத முன்னாடி ஒரு பாவம் செய்தோம்னா நம்மளுக்கு குற்ற உணர்வே இருக்காது. அந்த பாவத்திலே இருப்பது ஒரு தப்புனே தெரியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பிறந்த ஒண்ணு என்னன்னா, நாம ஒரு சின்ன தவறு செய்தாலும் நமக்குள்ள ஒரு ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோம், இது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, இந்த தப்ப நம்ம பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி, அதாவது அந்த தவறு செய்வது நம்மளுக்கு விருப்பமா இருக்காது. அதுக்கு முன்னாடி தவறு செய்வது நமக்கு விருப்பமா இருக்கும். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பிறந்தது நம்ம விருப்பத்தோடு தவறு செய்வதில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையில கவனக்குறைவுல சில நேரம் நம்ம தவறு செய்தோம். ஆனா அது நம்ம விருப்பத்தோடு நடக்கிறது இல்லை. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க தவறு செய்வதற்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்வதற்கு இதுதான் டிஃபரெண்ட். என்னன்னா முன்னாடி நம்ம அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா செய்வோம். ஆனா எப்படி நம்ம மறுபடியும் பிறந்த உடனே எந்த ஒரு தவறையுமே பாவத்தையுமே நம்ம விருப்பத்தோடு செய்யறது இல்ல. நம்ம செய்த பிறகு நம்ம குற்ற உணர்வு வருது, தேவன்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கும். இதுதான் வித்தியாசமே தவிர, அந்த பர்ஃபெக்டான வாழ்க்கைக்குள்ள நம்ம எப்ப போறோம்னா, வசனங்களை விசுவாசித்து அறிக்கைப்படும் வளர்ச்சி அடையும் போது எதுலெல்லாம் நம்மளுக்கு பலவீனமா இருந்தா அந்த பகுதியில நம்ம ஸ்ட்ராங் ஆகும். அப்போ நம்ம பாவம் செய்துட்டனால இப்ப நான் மறுபடியும் பிறந்துட்டேன், நான் தேவன ஆலயமா இருக்கிறேன், நான் பரிசுத்தவானா இருக்கிறேன். இப்ப நான் பாவம் செய்த பிறகு என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்துருவேனா? அப்படி நம்ம ரட்சிப்பை இழக்க முடியும்னு சொன்னா ஒரு பரிதாபமான கிறிஸ்தவர்களா இருக்கும். தேவன் உண்டு பண்ணின ரட்சிப்பும் ஒரு பரிதாபமான ஒரு ரட்சிப்பா இருக்கும். ஏன்னா நான் ஒரு நேரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுற பாவம் செய்த கூட அந்த ரட்சிப்பு போயிடுதுன்னா அது நம்மளுடைய ரட்சிப்பு ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில இருக்குன்னு. ஆனா அப்படி கிடையாது. நம்ம வாசிப்போம் எபிரேயர் புஸ்தகம் 10:2. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்ந்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்பட்டிருக்கும் அல்லவா. இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் செலுத்தப்பட்ட பலியை பத்தி இந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்றாரு. என்னன்னா பழைய ஏற்பாட்டுல தொடர்ந்து இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி வந்தாங்க. ஒருவேளை அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவங்களுக்கு ஒரு பூர்ண நிச்சயம் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த மனசாட்சி குற்றமற்று இருந்திருந்தா, நான் பலி செலுத்திட்டேன், இந்த வருஷம் நான் ஆடை செலுத்திட்டேன், என் வாழ்க்கை முழுவதும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த பழைய ஏற்பாட்டுல உள்ள பரிசுத்தவான்களுக்கு ஒரு வெளிப்பாடு மனசாட்சியில குற்றம் இல்லாம இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா பலி செலுத்துவதை நிறுத்தியிருப்பாங்க. அதான் இங்க வேதம் சொல்லுது. ஆனா அவங்க என்ன செய்யலன்னா பலி செலுத்துவதை நிறுத்தல. அப்ப தொடர்ந்து வருஷம் 3வது வசனம் பாருங்க. அவங்க வருஷம் என்ன பண்ணாங்கன்னா தங்களுக்குள்ள பாவம் உண்டு என்று வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருந்தது. ஏன்னா அந்த நாட்கள்ல வெள்ளாட்டு வெள்ளாடு காளை இப்படிதான் பலி செலுத்துறாங்க. அந்த நாட்கள்ல எதெல்லாம் பலி, ஆட்டுக்குட்டி, வெள்ளாடு, காளை இதெல்லாம் பலி செலுத்துறாங்க. அப்ப இதோட பலி அவருடைய பாவங்களை மூடிச்சே தவிர பாவங்களை டோட்டலா கழுவல. அதனால வருஷந்தோறும் அவங்களுக்கு ஒரு நினைவு வந்துச்சு. என்னன்னா
நம்ம பாவத்துல இருக்கிறோம், நம்ம பாவம் மன்னிக்கப்படணும், நம்ம தேவாலயத்துக்கு போய் பலி செலுத்தணும்னு சொல்லி அத வருஷந்தோறும் ரொட்டீனா செய்துட்டு வந்தாங்க. ஆனா எப்போ அது நிறுத்தப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம்னா, அதே எபிரேயர் புஸ்தகம் 10:10 பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தினம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். இங்க வேத வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம்னு. அப்ப அன்னைக்கு பலி ஏன் நிறுத்தப்படலைன்னா, அவங்க பாவம் மூடப்பட்டது, கழுவப்படல. ஆனா வருஷந்தோறும் அவங்க நினைவு கூர்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய பாவம், என்னுடைய பாவங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டது. அந்த இடத்திலேயே இல்ல. அது பாஸ்டர் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்னன்னா, அடிக்கடி இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வர்றீங்க. நீங்க வருவதற்கு முன்னாடி எங்க வீட்ல வந்து டீ கொட்டிருச்சு தரையில. துடைக்க நேரமே இல்ல. ஏன்னா நீங்க பெல்ல தட்டிட்டீங்க. கதவ திறக்க தான் நேரம் இருக்கு. அப்ப நான் உடனே என்ன பண்றேன்னா, அந்த மேட்ட வச்சு அந்த டீய மூடி விட்டுட்டேன்னா, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா என்னுடைய கவனம் எல்லாம் எங்க தான் இருக்கும். கீழ டீ இருக்கு. என்ன பண்ணியிருக்கேன், மேட்ட போட்டு மூடி வச்சிருக்கேன். இது எங்க அவங்க பாத்துற போறாங்களோன்னு ஒரு கவனம் இருந்துட்டே இருக்கும். இதுதான் பழைய ஏற்பாடு. என்னதான் காளை, வெள்ளாட்டுக்கடா பலி இருந்தாலும் அவங்க பாவம் உண்டுன்னு நினைவு கூர்ந்துட்டே இருந்தாங்க. இப்ப அதே இது நீங்க வரப்போறீங்க. அதே போல நான் டீய கொட்டிட்டேன். ஆனா, நீங்க வருவதற்கு முன்னாடியே நான் நல்லா மாப் போட்டு, வீடு துடைக்கிற கிளீன் பண்ற எல்லா ஆயிலும் போட்டு கிளீன் பண்ணி, அத கொட்டுனதுக்கு அடையாளமே இல்லாம ஆக்கிட்டேன்னா, நீங்க வந்து உட்காரும்போது எனக்கு அந்த நினைவு வருமா? கண்டிப்பா வராது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இததான் செய்யுது. நம்ம பாவங்கள மூடல. நம்ம பாவங்கள கழுவினது. எது வரைக்கும்னா, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து முடிஞ்சு அவர்கிட்ட போற வரைக்கும், எல்லா பாவங்களையும் இயேசுடைய ரத்தம் கழுவினது. இது எப்படி உண்டானது பார்த்தா, இது நம்ம செய்த கிரியையினால உண்டாகல. இந்த ரட்சிப்பு, இந்த பாவம் கழுவப்படுதல நம்ம செய்த கிரியையினால உண்டாகல. அதான் ரோமர் புஸ்தகம் 4:2 சொல்லுது. ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதும் இல்லை. ரட்சிப்பு நம்முடைய கிரியின் அடிப்படையில நம்ம பெறல. இததான் நம்ம முதல் பாடத்திலே பார்த்தோம். நம்ம பெற்றிருக்க இந்த ரட்சிப்பு நம்முடைய கிரியினால் உண்டானது அல்ல. அப்படி நம்ம கிரியையினால் உண்டானதா நம்ம போய் என்ன சொல்லிருக்கோம், ஆண்டவரே நீங்க ஒரு பக்கம் ரத்தம் சிந்துனீங்க, ஒரு பக்கம் நானும் இங்க வேலை செய்திருக்கேன் அப்படின்னு மேன்மை பாராட்ட ஏதாவது உண்டு. ஆனா இந்த ரட்சிப்பு முற்றிலும் இலவசமானது. எபிரேயர் புஸ்தகம் 2:8 சொல்லுது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப நீங்களும் நானும் பெற்றிருக்க இந்த ரட்சிப்பு என்ற ஈவ நான் மறுபடியும் பிறந்த போது என் வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு செய்யும் போது அதை நான் இழக்க முடியாது. ஏன்னா அந்த ரட்சிப்பு என்பது எப்படின்னா நித்திய ரட்சிப்பு. நீங்களும் நானும் பெற்றிருக்க ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு? நித்திய ரட்சிப்பு. நம்ம வாசிப்போம் ரோமர் 3:27. ரோமர் புஸ்தகம் 3:27. இப்படி இருக்க மேன்மை பாராட்டுதல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலயா? அப்ப இப்படி மேன்மை பாராட்டுதல் நீக்கப்படுது. என்ன மேன்மை பாராட்டுதல்? நான் போய் ஆண்டுக்கு முன்னாடி இந்த ரட்சிப்பை பெறதுக்கு நான் ஏதாவது செய்த, ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், நான் நல்லா ஜெபிச்சேன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, 26. ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அப்ப பிதா கிருபாதார பலியாக இயேசுவே ஏற்படுத்தினார். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு இயேசு செய்த கிரியைக்குள்ளாக அவர் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு எனக்கு உண்டாயிருக்கு, அவராலே உண்டாயிருக்கு. இது வந்து கிரியை பிரமாணத்தினாலே உண்டாகல, விசுவாச பிரமாணத்தினாலே எனக்கு என்ன உண்டாயிருக்குன்னா அந்த ரட்சிப்பு உண்டாயிருக்குன்னா இதை என் கிரியையினால நான் இழக்க முடியாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இழக்க முடியாது. ஆனா ஒரு மறுபடியும் பிறந்த நீங்களும் நானும் தவறு செய்தா மனம் திரும்பணும். அதனாலதான் வெளிப்படுத்தின விஷயத்துல இதே வசனம் நான் வாசிக்கிறேன். ஒரு நிமிஷம். 1 யோவான் நம்ம வாசிச்சோம்ல 8:9. நமக்கு பாவம் இல்லை என்பதால் நாம் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ள இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த அதாவது 1 யோவான் எழுதப்பட்டது யாருக்குன்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டது. சிலவங்க சொல்லுவாங்க இந்த 1 யோவான் வந்து ரட்சிக்கப்படாதவனுக்கு எழுதப்பட்டது. கிறிஸ்தவங்க வந்து பாவத்தை வந்து பண்ணிட்டானா அறிக்கை பண்ண தேவையில்லைன்னு ஆல்ரெடி ஏசு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு. எல்லாத்தையும் அவர் மன்னிச்சுட்டாரு. ஆனா
நம் பாவம் செய்யும் போது அறிக்கையிடணும். ஏன்னா ஒருவன் பாவம் செய்தால் இயேசு என்ன பண்றாரா, பிதா கிட்ட பரிந்து பேசுகிறவரா இருக்கிறாராம். அதுவும் யோவான் அப்போஸ்தலர் சொல்றாரு. 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எழுதுக. அப்ப இந்த 1 யோவான் யாருக்காக எழுதப்பட்டது? பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது. மறுபடியும் பிறந்தவர்களுக்காக எழுதப்பட்டது. என்னன்னா, பிள்ளைகளே நீங்க பாவம் செய்யாதபடிக்கு இதை எழுதுறேன். ஒருவேளை ஏன்னா நீ பாவம் செய்யும் போது நீதிபதியாக இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். என்ன பேசுறாருன்னு நினைக்கிறோம்? ஆண்டவரே இவனை அடிங்கன்னு பேசுறாரா? இல்ல. நம்ம பாவம் செய்யும் போது பிதா கிட்ட நல்லா அடிங்க, நான் ரத்தம் சிந்தனை மறந்துட்டு இந்த பையன் பாவம் செய்யறான், இந்த மக பாவம் செய்யறா, அடிங்க நான் சொல்லுவாரு. இல்லைங்க, பிதா கிட்ட என்ன பேசுவாரு? இவங்க பாவத்துக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன் பிதாவே, இவங்களை நீங்க மன்னிங்க. ஏன்னா எபிரேயர் புஸ்தகம் 12:24 சொல்லுது, புது உடன்படிக்கையாக மத்தியஸ்தராக இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானதை பேசுகிற இயேசுவின் ரத்தத்திற்கும் வந்து. அப்ப இயேசுடைய ரத்தம் எனக்காக என்ன பேசுனா நன்மையானதா பேசும். எதை பேசும்? நான் இப்போ ஒரு பலவீனத்துல நான் பாவம் செய்தாலும் என்னை அடிக்கணும் பேசாரு. இவங்களுக்காக நான் தண்டனை ஏற்றுக்கொண்ட பிதாவே, இவங்களை மன்னிங்க, உங்க அன்புனால இவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படிதான் பேசும், நன்மையானதான் பேசுமே தவிர தவறா பேசாது. அப்போ ஒரு கிறிஸ்தவங்க மறுபடியும் பிறந்தவங்க பாவம் செய்யும் போது அவர்கள் ரட்சிப்பை இழப்பது கிடையாது. ஆனா பாவம் செய்யும் போது சரீரம் பாதிக்கப்படும், பிசாசுக்கு இடம் கொடுப்பாங்க. அதனாலதான் பவுல் தெளிவா சொல்றாரு, நீங்க கிருபைக்கு கீழ்பட்டிருக்கப்படினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஆனா நீங்க பாவம் செய்யலாமா, செய்யக்கூடாது. ரோமர் புஸ்தகத்திற்கு நம்ம இப்ப பாவத்துக்கு மறிச்சிட்டோம். ரோமர் புஸ்தகம் 6:11 என்ன சொல்லுன்னா, நீங்கள் பாவத்துக்கு மறித்தவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள் இருக்கு. அப்போ அது நம்ம சரீரத்துல அது பாதிப்பு உண்டு பண்ண, அது ஆவியில எந்த விதமான பாதிப்பையும் தேவன் உண்டு பண்ணின அடையாளத்தை எந்த விதத்திலும் பாதிப்பது இல்லை. நம்ம பாவம் செய்யும் போது அந்த பாவம் ஆவியில தேவன் கிறிஸ்துக்குள்ள நம்மளை மாற்றி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த அடையாளத்தை மாற்றுவது இல்லை. ஆனா நம்ம தவறு செய்யும் போது என்ன செய்யணும்னு நீங்க தெளிவா அப்போஸ்தலர் யோவான் சொல்றாரு. ஒரு பாவம் செய்துட்டு நான் பாவமே செய்யல சொல்லாரு. அப்ப நீ உன்னையே என்ன பண்ணிக்கிற, வஞ்சிக்கிற, உனக்கு சத்தியம் இல்ல. ஒருவேளை பாவம் செய்தாலும் நீ என்ன பண்ணு, போய் அறிக்கை பண்ணு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரா, எல்லா அநியாயங்களையும் நீக்கி அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதி உள்ளவரா இருக்கிறாருன்னு 7வது வசனம் சொல்லுது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 9 சொல்லுது, அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதுக்கு அவர் உண்மையும் நீதி. அப்ப நம்ம மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிச்சுறாரு. அதனால நம்ம ரட்சிப்பை இழப்பது இல்லை. ஏன்னா இந்த ரட்சிப்பு கிரியையினால் உண்டானது அல்ல, அவருடைய இயேசு சிந்தின ரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம தவறு செய்யும் போது எந்த ஸ்தானத்துல நாம நிக்கணும்னா, கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணின அந்த ஸ்தானத்துல நிக்கணும். என்ன ஸ்தானம்? நீங்கள் நீதிமான், நீங்கள் பரிசுத்தவான், நான் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறேன். அப்போ நீங்க தொடர்ந்து அந்த ஏன்னா பிசாசு ஏமாத்துவான் பாருங்க, நீ பாவம் செய்தல அப்ப நீ பாவி ஆயிட்ட. இது எப்படி நீங்க பாவி ஆக முடியும்? இது உங்களால வந்த கிரியினால வந்துச்சா? உங்களால வந்துச்சுன்னா நீங்க ஆகலாம். ஆனா இது உங்களுக்கு கிடைச்ச நீதி இயேசு கிறிஸ்துவினால் வந்தது. அப்படித்தானே? அவர் தானே உண்டு பண்ணினார். அப்போ ரோமர் புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா 5ஆம் அதிகாரம், ஒருவன் மூலமா எல்லாரும் பாவியாக்கப்பட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் நீதி ஆக்கப்பட்டது ஒருவர் மூலமா நீதி ஆக்கப்பட்டது. அப்ப இந்த நீதியை நம்ம எப்ப இழப்போம்னா, இயேசு தவறு செய்தாதான் இழக்க முடியும். இல்லைன்னா இயேசுவை நம்ம மறுதளிக்கணும். இந்த ரெண்டுமே இயேசு நிச்சயமா பாவம் செய்ய மாட்டாரு, நம்மளும் மறுதளிக்க மாட்டோம் சுவாசி. அதனால உங்க ரட்சிப்ப நீங்க இழக்க முடியாது. அப்ப தவறு செய்யும் போது நீங்க எந்த ஸ்தானத்துல இருக்கோ அவரே தப்பு பண்ணோடனே ஆண்டவரே நான் பாவி என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்க கூடாது. இசப்பா நீங்க என்ன ரொம்ப நேசிக்கிறீங்க, இந்த விஷயத்துல நான் தவறிட்டேன், என்ன தப்பு பண்ணீங்களோ அதை ஓப்பனா அவர்கிட்ட சொல்லணும். சொல்லி என்ன மன்னிச்சிருங்கன்னா உடனே அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக. ஏன்னா உங்களுடைய எல்லா பாவத்துக்கும், அதாவது இப்போ இன்னைக்கு வரைக்கும் பாவத்துக்கு தான் நான் ரத்தம் செஞ்சிருக்கேம்மா மகளே, அடுத்த நாளுக்கெல்லாம் நான் இனி ரத்தம் சிந்த போற சொல்றாரு. இல்ல, ஒரே பலி செலுத்திட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மன்னிச்சுட்டாரு. அப்ப அந்த மன்னிப்பை நீங்க சொல்லணும். ஆண்டவரே என்ன நீங்க மன்னிங்கன்னு கேட்ட பிறகு நீங்க அவரை பார்த்து சொன்னீங்க, நான் மன்னிச்சிட்டீங்க, உங்க மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லணும். சும்மா போய் ஆண்டவரே நான் மன்னிங்க கேட்க மன்னிக்க ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் இயேசுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் தெரியணும். மன்னிப்பு கேட்க நல்லா தெரியுது கிறிஸ்தவர்களுக்கு. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்க,
இங்க வேற என்ன சொல்லுது, ஒரு வாட்டி நீ கேட்டா அவர் மன்னிக்க உண்மை உள்ளவர்னா அப்ப அவர் மன்னிச்சிடுறாரு. கேத்ரின் குல்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில தன்னுடைய வாலிபத்துல ஒரு தவறான ஒரு முடிவெடுத்து ஒரு வாழ்ந்தாங்க. அதாவது இன்னொருத்தவங்களுடைய கணவனோடு ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு நேரம் அவங்க பார்க்ல நடந்து கொண்டு அதுக்கு முன்னாடி தேவ சத்தத்தை கேட்டு வளர்க்கப்பட்ட ஒரு வாலிப பெண் இந்த தவறுக்கு பிறகு தேவ சத்தம் கேட்கல, வாழ்க்கையில வெறுமை, வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கும்போது ஒரு பார்க்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா எண்டுன்னு ஒரு போர்டு இருந்தது. அதுக்கு மேல அந்த பார்க் இல்ல, வேற எந்த இடமும் இல்ல, எண்டுன்னு இருந்தது. அப்ப அங்க ஒரு உட்காரக்கூடிய ஒரு அந்த இடம் இருந்தது. அதுல உட்கார்ந்துட்டு ஓன்னு அழுதாங்களாம். ஆண்டவரே, இந்த மாதிரிதான் என் வாழ்க்கை இருக்கு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் வாழ்க்கையில ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன், இனி என் வாழ்க்கையே இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஆண்டு பேசினாராம், இல்லம்மா, நீ மனம் திரும்பு, நீ என்ன தவறு செய்யறியோ அதை மனம் திரும்ப, மறுபடியும் நான் உன்னை எடுப்பித்து கட்ட நான் உண்மை உள்ளவரா இருக்கிறேன்னா அந்த இடத்துல அவங்க மனம் திரும்பினாங்க. நான் பண்ணது தப்பு, இன்னொருத்தருடைய கணவனோடு நான் 10 வருஷம் வாழ்ந்தது தவறு ஆண்டவரே, அந்த கணவனை அந்த மனைவி கிட்டேயே நான் அனுப்பிடுறேன்ட்டு இன்னைக்கு மனம் திரும்பி அந்த கணவனை அந்த மனைவி அந்த அவங்களுடைய முதல் மனைவி கிட்டேயே அனுப்பிட்டு இனி உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு பிறகு இயேசுவோடு வாழ்ந்து ஒரு அற்புத அடையாள ஊழியத்தை செய்யறாங்க. அப்ப தேவன் மன்னிக்கிறவர். அதுக்கு பிறகு சில நாள் கழிச்சு அவங்க ஒரு குற்ற உணவுல இருந்தாங்களா. அப்ப ஆண்டு சொன்னாராம், நீ என்னைக்கு மன்னிப்பு கேட்டியோ அன்னைக்கே நான் அவனை மன்னிச்சுட்டேன். இதை எதுக்கு சொல்றேன்னா, நம்ம தவறு செய்யும் போது கேட்ட உடனே அவர் மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதுக்கு தான் நமக்கு தெரியல. எப்படி பெற்றுக்கொள்வது? அதுவும் விசுவாசம் தான். ஒரு காரியத்தை அறிக்கை பண்ண பிறகு ஆண்டவரே நான் ரத்தத்தால் கழுவுங்கன்னு சொன்னோன்னு எதை விசுவாசிக்கணும்? 1 யோவான் 1:9 விசுவாசிக்கணும். கேட்டா மன்னிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்பா, நான் வருந்தி கேட்கிறேன், நான் மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க, அந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லணும். அவ்வளவுதான் தவிர நம்முடைய அடையாளம், ஆவியின் அடையாளத்தை நாம் செய்யற பாவங்கள் என்ன பண்ணாது, மாற்றாது. அதனால பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. ஏன்னா பாவம் செய்யும் போது சரீரம் பாதிக்கப்படும், ஆத்துமா பாதிக்கப்படும். ஆனா ஆவிக்கு எந்தவித பாதிப்புமே கிடையாது. தொடர்ந்து நம்ம வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 4:6-8 வாசி. அந்தபடி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமானான் என்னப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு தாவீது சொல்லி இருக்கிறான். அதாவது இந்த புதிய உடன்படிக்கையில ஒருத்தன் கிரியை இல்லாம நீதிமானாக்கப்படுகிறதுக்கு பாக்கியத்தை தாவீது அப்பமே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாப்போம் நம்ம. ஆனா அங்க தாவீது என்ன சொல்லுவார்னா, எவனுடைய பாவம் மன்னிக்கப்படுதோ அவன் பாக்கியவான். என்னுடைய பழைய புதிய பைபிள் வச்சிருக்கனால தாவீது என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டா அவன் பாக்கியவான். யாருடைய பாவத்தை, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறானோ அவன் பாக்கியவான். அப்போ புதிய ஏற்பாடுல இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறோட பாக்கியத்தை காண்பிக்கும் பொழுதுதான் தாவீது அப்பவே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கார்? எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறானோ அவன் பாக்கியவான். அப்போ உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் தேவன் இப்ப எண்ணுகிறாரா? எண்ணுறதே இல்லை. கிரேக்க மொழியில என்ன இருக்கான்னா, நம்முடைய பாவத்தை அவர் கணக்கிலேயே வைக்கலையா. நம்ம பாவத்துல அதுதான் கிருபை. ரத்தத்தினால கழுவுன பிறகு உங்க பாவத்தையும், நீங்க செய்யற பாவத்தையும், இதுக்கு முன்னாடி செய்யற பாவத்தையும், இனி நாளைக்கு செய்ய போறோம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறு, அதையும் இனி 10 வருஷம் கழிச்சு போய் செய்ய போறோம் பாத்தீங்களா, அதையும் அவர் ஒரு நாளும் கணக்குல கொண்டு வருது இல்ல. ஏன் கணக்குல கொண்டு வருதுன்னா, அந்த கணக்கை எல்லாம் பிதா இயேசு கணக்குல சேர்த்துட்டார். உங்க பாவத்தோடைய கணக்கையும் என் பாவத்தோடைய கணக்கையும் பிதா என்ன பண்ணிட்டாருன்னா இயேசுவோட கணக்குல சேர்த்ததுனால இப்ப அதை கொண்டு திருப்பி என்னுடைய அக்கௌண்ட்ல கேட்க மாட்டாரு. பிதா நீதி உள்ளவர். அதெல்லாம் இயேசு மேல செலுத்தினால இப்போ நம்ம கணக்குல பாவமே கிடையாது. சொல்லுங்க, என் கணக்குல பாவமே கிடையாது. ஏன்னா இயேசுடைய ரத்தம் என் பாவத்துல என்ன பண்ணிடுச்சு, கழுவிடுச்சு. இப்போ நம்ம எபிரேயர் புஸ்தகம், அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீ நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவன் என்ன பண்ணிருக்காரு, கிருபையா நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு.
மன்னித்தவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமம் இனி நினையாமல் இருப்பேன். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இனி உங்க பாவத்தை ஏதோ கடந்த கொஞ்சம் இன்னைக்கு அறிக்கை பண்ணணும் அந்த பாவத்தை மாத்திரம் இல்லைங்க, இனி வர நாட்கள் நீங்க செய்ய போற பாவத்தை கூட அவர் நினையாமல் இருக்கிறார். இனி அவர் நம்ம பாவத்தை நினைக்கிறது இல்லை. ஏன் நினைக்கிறது இல்லைன்னா, நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சிலுவையில சுமந்து கொண்டதுனால அவர் இனி பாவத்தை நினைக்கிறதே இல்லை. அப்ப கிறிஸ்தவங்கள் பாவம் செய்யும் போது அதை தேவன் நினைக்கிறாரா? இன்னைக்கு அநேக சபையில பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை வச்சு ஒரு மெசேஜ் கொடுத்துருவாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா, அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு இல்லை. நம்ம சபையில எதை பற்றி நம்ம கேட்கணும்னா, கிறிஸ்துவை பற்றி கேட்கணும். கிறிஸ்துவை அதாவது சரீரமான சபைக்கு யாரை பற்றி வெளிப்பாடு வேணும்னா, தலையை பற்றி வெளிப்பாடு வேணும். நம்மளுடைய தலை யாரு? கிறிஸ்து. சரீரமாகிய தலையை பற்றி ஒரு வெளிப்பாடு வேணும். அதனால கொலோசியர்ல பாத்தீங்கன்னா, அவர்கள் தலையை பற்றி கொள்ளாமல் மனுஷ போதனையில தீண்டாரே ருசிப்பாராதே என்ற கற்பனைக்கு உட்படுகிறார்கள். நீங்க உங்க இந்த கிறிஸ்துவின் சரீரம் தலையாகி இயேசுவ பற்றி கொள்ளலைன்னா அது ஒரு பாரம்பரியத்துக்குள்ள போயிடும். அப்ப சபைக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னா, கிறிஸ்துவாகிய தலையாகிய கிறிஸ்துவை பற்றி ஒரு வெளிப்பாடு தேவை. அப்ப இன்னைக்கு நம்ம பாவத்தை கிறிஸ்து எல்லாவற்றையும் மன்னிச்சுட்டாரு. நீங்க பாவம் செய்யும் போது அவர் அதை நினைப்பதில்லை. நீங்க அறிக்கை இடும் போது எல்லாத்தையும் மன்னித்து உங்களை கழுவுகிறவரா இருக்கிறார் கிறிஸ்து. அதனால நீங்க மறுபடியும் பிறந்த நீங்க பாவம் செய்யும் போது உங்க ரட்சிப்பு போகுமா? நிச்சயமா போகவே போகாது. ஆனா மனம் திரும்பணுமா? மனம் திரும்பணும். பாவம் செய்யற என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு ஒரு பிள்ளை இருக்கு. பிள்ளை தப்பு செய்த உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு லெட்டர் வருது, சைன் போட்டு வாங்கணும். அந்த பிள்ளையோட அப்பா பேரு சாமுவேல், தப்பு பண்ணிருச்சு. அதனால சாமுவேல் எஸ் போட முடியாதா? சொல்லுங்க. தப்பு செய்தாலும் அந்த பிள்ளை எஸ் தான் போடணும், தப்பு செய்யலனாலும் எஸ் தான் போடணும். ஏன்னா இந்த பிள்ளையானது அது வச்ச கிரியையினால அந்த சாமுவேல் என்றவருக்கு பிறந்ததுனால அந்த எஸ் யூஸ் பண்ணுது. இன்சலை யூஸ் பண்ற மாதிரி நீங்களும் நானும் இயேசுவுக்கு பிறந்ததுனால அந்த அடையாளத்தை நீங்க செய்யற கிரியைகள் மாற்றாது. ஏன்னா நாம் கிரியையினால ரட்சிக்கப்படவில்லை, இயேசுடைய கிருபையினால அவர் நமக்கு பலியானதுனால நம்ம ரட்சிக்கப்படும். அதனால கிறிஸ்தவர்கள் பாவம் செய்யும் போது அவங்க ரட்சிப்பை இழப்பதில்லை. ஆனா மனம் திரும்பணும். அவங்க அடையாளம் ஒரு நாளும் மாற்றப்படாது. ஏன்னா இந்த அடையாளங்கள் நம்முடைய கிரியையினால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுக்குள் இந்த அடையாளங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 10:14 என்ன சொல்லுதுன்னா, எபிரேயர் புஸ்தகம் 10:14 ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிறார். என்ற ஒரே பலியினாலே 2024 வரைக்கும் பூரணப்படுத்துகிறார். 2025க்கு அவர் இன்னும் வேற ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குன்னு அப்படின்னு இல்ல, என்றென்றைக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ அவர் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் தானே, அவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும், அப்ப என்றென்றைக்கும் என்ன பூரணப்படுத்துகிறது எதுனா இயேசுடைய ரத்தம், இயேசுடைய பலி. அப்போ அந்த பலி எனக்காக சிந்தப்பட்டதுனால நான் தைரியமா அந்த கிறிஸ்து எனக்கு உண்டு பண்ணின ஸ்தானத்துல இருந்து ஏதாவது தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்டா உடனே அவரை மன்னிச்சுட்டு எனக்கு கழுவுறதுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அதனால என்னுடைய ஆவியின் அடையாளம் மாற்றப்படுவது இல்லை. ஆனா தெளிவா பவுல் சொல்லியிருக்காரு, பாவம் செய்யலாமா செய்யக்கூடாது. இந்த மெசேஜ் பாவம் செய்வதற்கு என்கரேஜ் பண்றதுக்கு இல்ல, நீங்கள் குற்ற உணர்வு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் உங்களை மன்னிச்சிருக்கிறாரு, உங்க அடையாளம் மாற்றப்படாது. அதனால பாவம் செய்யும் போது நம்மளுடைய ரட்சிப்பு இழக்கப்படுவதில்லை. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதனாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ ஒருவன் மூலமா மீறுதல் வந்தது, ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம ஜீவன் அடைந்து ஆளுகை செய்யறோம். அல்லேலூயா.
ஆனால் உங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்பும் எனக்கு கிடைச்ச ரட்சிப்பும் இயேசுடைய பலினால கிடைச்சிருக்கு. இது நம்மளுடைய தவறுகள் இதனால இதை நம்ம இழக்க முடியாது. ஆனா தவறு செய்யும் போது நம்ம மனம் திரும்பும். கண்களை முடிச்சு இந்த பிதாவே இயேசுவின் நாமத்துல நீர் எங்களுக்கு சொல்லி நன்றி. கிறிஸ்தவர்கள் தவறு செய்யும் போது என்ன நடக்குதப்பா? நாங்க தவறு செய்யும் போது எங்களுடைய ரட்சிப்பை நாங்க இழப்பது இல்லை. நீர் எங்களுக்கு ஆவில உண்டு பண்ணின அந்த அடையாளங்கள் மாற்றப்படுவதில்லை ஆண்டவர். ஏன்னா இது இந்த அடையாளங்கள் இந்த ரட்சிப்பு எங்களுடைய கிரியையினால இல்ல, இயேசு செய்து முடிச்ச கிரியைக்குள்ளாக எங்களுக்கு கிருபையினால கிடைச்சதுனால அது மாறாது. அதுக்காக போதும்ப்பா. நாங்க பாவம் செய்யும் போது மனம் திரும்பணும். நாங்க மனம் திரும்பும் போது எல்லா அநியாயங்களையும் நீக்கி நீர் எங்களை சுத்திகரிக்கிறீங்கன்னு வேற சொல்லுது. அதை நாங்க விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் எங்க ஆவில கிரிய செய்யுங்கப்பா. ஒரு வெளிப்பாடா இது எங்க ஆவிக்குள்ள பலன் செய்யட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.